கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்ததாமே இந்த வசனத்தின் வாயிலாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் வாயிலாக எங்களோடு பேசும். ஆம் ராஜா, நீர் பேசுகிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை உருவாக்கி உம்முடைய சாயலுக்குப்பா எங்களை மாற்றுவீராக. அப்படியே செய்வீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீர், அதுக்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். மீட்பர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடந்த வாரத்திலே நான் இதே வார்த்தையிலிருந்து உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவராகி கர்த்தர் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார். அது என்ன? முதலாவது சொன்னேன், அது ஒரு நற்பொருள். நற்பொருளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குட் டெபாசிட்டை கொடுத்திருக்கிறார். அதே போல அந்த நற்பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தா, அது அவருடைய ஆஸ்தி, அது அவருடைய சொத்து. அப்போ தேவன் நம் கையிலே அவருடைய சொத்தை, அவருடைய ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட இவைகளை பாதுகாக்க வேண்டிய பணி நம்முடையது. அதை எப்படி நாம பாதுகாக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு. எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பலத்தோடு நாம் இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் எச்சரிக்கிறதை நான் உங்களோட சொன்னேன். கடந்த வாரத்தில் உங்களோட பேசும்போது 4 முக்கியமான விஷயங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். அது அவருடைய சொத்து. அந்த 4 காரியங்கள்ல முதலாவது காரியத்தை குறித்து தான் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அதை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு விசுவாசியுடையது. ஆகவே மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு அடுத்த 3 அவருடைய சொத்துக்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த நற்பொருளை குறித்து தியானிக்க போகிறோம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு சொத்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானம், ஹெவன்லி விஸ்டம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். வாசிங்க, ஒரு அற்புதமான வசனம். நீதிமொழிகள் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஞானம் என்ற வார்த்தை நான் பயன்படுத்தினேன். இது கர்த்தருடைய சொத்து. இது ஆண்டவரால் கொடுக்கப்படும் நற்பொருள். மறந்துடாதீங்க. அழகாக ஞானி சொல்றாரு, ஞானத்தை என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அறிவை என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புத்தியை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த ஞானம், இந்த புத்தி, இந்த அறிவு, இவைதான் ஒரு தேவ மனிதனுக்கு வெற்றியை தருகிறது. ஆங்கிலத்துல நீங்க இதே Proverbs 2:6 and 7 படிக்கும்போது அங்கே நீதிமானுக்கும் மெய்ஞானம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தமிழ்ல வாசிக்கிறோம். ஆனா ஆங்கிலத்தை வாசிக்கும் போது விக்டரி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஜெயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா ஞானத்துக்கும் வெற்றிக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது. அதான் ஞானி சொல்வாரு, யார் பலசாலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், ஞானமுள்ளவன் பலசாலி,
அது மட்டுமல்ல, அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கிறான். இந்த உலகத்திலே பிசாசை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை தேவை. இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய பலன் தேவை. அது தேவன் எவ்வளமாய் கொடுக்கிறார்னா, தம்முடைய ஞானத்தின் மூலமாக கொடுக்கிறார், தன்னுடைய அறிவின் மூலமாக கொடுக்கிறார், தம்முடைய புத்தியின் மூலமாக கொடுக்கிறார். ஆகவேதான் ஞானி சொல்றார், ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான்னு சொல்லிட்டு நல் யோசனை குறித்தும் ஆலோசனை குறித்து பேசும்போது சொல்றாரு, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல்ல ஆலோசனை நமக்கு கிடைக்கும் என்றால் நமக்கு என்னதும் கிடைக்கும், ஜெயமும் கிடைக்கும். அப்ப வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு என் தேவன் தம்முடைய சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் பரத்திலிருந்து வரும் ஞானம். இந்த பரத்திலிருந்து வரும் ஞானம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் கவனிக்குவோம். வாசிங்க யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, பரத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தர்றாரு இல்லையா? இந்த சொத்து எப்படிப்பட்டதா? முதல்ல அது சுத்தமானது. எப்படிப்பட்டது? சுத்தமான. இன்னைக்கு நம்ம சுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும். அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஞானம் தேவை. பரத்திலிருந்து வரும் ஞானம் இல்லைன்னா இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, சுத்தவான்களை வாழவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், விலக்கி பாதுகாக்கிறது. ஏன்னா இயேசுதான் நம்முடைய ஞானம். அல்லேலூயா. அப்போ அவரை குறித்த அறிவு உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து நம்ம விலக்கி காத்துக்கலாம். அப்ப முதல் காரியம், இந்த பரத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படிப்பட்டதா? அது சுத்தம் உள்ளது. இரண்டாவது, இது சமாதானம் நிறைந்ததா இருக்கிறது. சமாதானம் வேணுமா? வீட்டுல, உங்க ஜீவியத்துல, உங்க சபையில சமாதானம் வேணுமா? இந்த ஞானம் தேவை. மூன்றாவது, இது எப்படிப்பட்டது? சாந்தம் உள்ளது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும்போது சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்த நம்முடைய ஞானம், அவர் எப்படிப்பட்டவர்னா சாந்தம் உள்ளவர், நமக்கும் அந்த சாந்தத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான்காவது கவனிங்க, அவர் எப்படிப்பட்டவர்? இணக்கம் உள்ளவர். எப்படி? இணக்கம் உள்ளதாய் இருக்கிறது. ஞானம் இணக்கம் உள்ளதாய் மாற்றிடும். இணக்கம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம வாழ்க்கையில இணக்கம் தேவை. அந்த இணக்கம் இந்த ஞானத்தினால் கிடைக்கிறதா இருக்கிறது. அடுத்தது கவனிப்ப, ஐந்தாவது காரியத்தை கவனிங்க, இது எப்படிப்பட்டதாய் நிறைந்திருக்குதா? இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் mercy and good fruits. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த நற்கனி இருக்கா? இரக்கங்கள் இருக்கா? தயவு இருக்கா? இது ஞானத்தினால் தான் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. இந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதுல எது இல்ல என்று ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ரெண்டு விஷயம் இதுல இல்ல. என்ன இல்ல? பட்சபாதம் இல்ல, மாயமற்றது. அதான் மாயம் இல்ல, பட்சபாதமும் இல்ல, மாயம் இல்ல. அப்ப இந்த ஞானம் எவ்வளவு அற்புதமான ஞானம் கவனிங்களேன். இந்த ஞானத்தை தேவன் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த ஞானத்தை கொடுத்ததுடைய நோக்கத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பதான் சொன்னேன், இத்தனை தன்மைகளுடைய இந்த ஞானம். அப்போ இந்த உலகத்துல நீங்க சுத்தவான்களாய் மாறுவதற்காக, இந்த உலகத்துல சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, இந்த உலகத்துல நீங்கள் ஒரு நல்ல சாந்த குணமுள்ளவர்களாய் ஜீவிப்பதற்காக, இந்த உலகத்துல நீங்கள் இணக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து நற்சாட்சியுள்ள ஜீவன் ஜீவிப்பதற்காக, இந்த உலகத்துல நீங்கள் இரக்கத்தினாலும் நல்ல நற்கனியினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பதற்காக இந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்தை நம்ம பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழணும். இதற்காக இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஞானி இந்த ஞானம் செய்கிற, இந்த அறிவு செய்கிற, இந்த புத்தி செய்கிற ஒரு விலையேற பெற்ற காரியத்தை குறித்து பேசும்போது ஞானி எவனமாய் பேசுகிறார் கவனிங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம கவனிப்போம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு
விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு வீடு, நம்முடைய ஜீவியம் ஒரு வீடு. வீடுனா குடிக்கொள்கிற இடம். யார் குடிக்கொள்ளணும்? என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள குடிக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்பதான் இது தேவனுடைய வீடா மாறும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய உலகத்திலே இருக்கிற வீடு, கணவன், மனைவி, பிள்ளைகள், இது ஒரு குடும்பம், இது ஒரு வீடு. மூன்றாவது, தேவனுடைய ஆலயம், அது ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. தேவ சபையாக கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம கூடி வருகிறோம். இது ஒரு வீடு. அப்போ வீடு எதனால கட்டப்படுமா? ஞானத்தினாலே அது கட்டப்படும். முதல் ஞானத்தினால அது கட்டப்படுகிறது. இரண்டாவது, விவேகத்தினால அது என்ன செய்யப்படுது? நிலைநிறுத்தப்படுகிறது. மூன்றாவது, அறிவினால் அந்த வீடு நிலைநிறுத்தப்படுவது மாத்திரமல்ல, அந்த வீட்டுல பல அறைகள் இருக்கிறது. அந்த அறைகளுக்குள்ள அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருள்களும் நிறைந்திருக்கிறது. எதனால நிறைந்திருக்கிறது? அறிவினால. இப்ப நல்லா கவனிங்க. நம்ம வீடுலாம் எப்படி கட்டுறோம்? உலகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறாங்க, அதுக்கு கோரமண்டல் சிமெண்ட் தேவை, நல்ல பிரிக் தேவை, நல்ல செங்கல் தேவை. இந்த செங்கல் அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுக்கு சிறந்த ஆர்கிடெக்ட் தேவை, நல்ல வேலையாட்கள் தேவை, நல்ல மேஸ்திரிகள், கொத்தனார்கள் தேவை. அப்பதான் அந்த வீடு கட்டப்படும். முதல்ல நம்ம வீடை கட்டணும். இரண்டாவது, நம்முடைய குடும்பம், உலகத்துல இருக்க நம்ம குடும்பத்தை கட்டணும். மூன்றாவது, தேவனுடைய சபையை இந்த பூலோகத்துல நாம் கட்டணும். இதுக்கு தேவை 3 விஷயம் தான். தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், பரத்திலிருந்து வர்ற ஞானம். அந்த ஞானத்தினாலே நீங்கள் வீடை கட்ட முடியும். தேவன் கொடுக்கிற அந்த விவேகத்தினாலே அது நிலைநிறுத்தப்படும். அதே போல தேவன் கொடுக்கிற அறிவினாலே அதுல அருமையும் இனிமையான பொருட்களால் நிரப்பப்படும். காலியா இருக்கக்கூடாது வீடு. அறைகள்லாம் நிரப்பப்பட்டதா இருக்கணும். நம்ம வீட்டுல மகிழ்ச்சி, சமாதானம் தங்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு தேவை, இந்த விவேகம் எனக்கு தேவை, இந்த அறிவு எனக்கு தேவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்களா? இந்த சொத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நீங்க எப்படி கையாளுறீங்க? ஆண்டவர் இதை கொடுக்காம நமக்கு இதை காத்துக்கொள்ளணும்னு சொல்ல, இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். காத்துக்கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான காரியம் தேவை. நல்லது கவனிங்க. இந்த ஞானம், இந்த விவேகம், இந்த அறிவு செயல்பட வேண்டும் என்றால், இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா, இது நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்து பலன் கொடுக்கணும்னா, கடைசி மூச்சு வரைக்கும் காக்கப்படணும்னா, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதனாலேதான் நீங்கள் இதை காக்க முடியும். அப்ப இந்த சொத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்வதற்கு மிகுந்த வைராக்கியம் கொள்ள வேண்டும். அதுக்கு தேவை என்ன கேட்டா, கர்த்தருக்கு பயப்படும் பயம். வாசிங்க நீதிமொழிகள் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, ஆரம்பமே எங்கதான் இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டாரு. அது நீங்க அதை வைத்து நீங்க கிரியேட் செய்யணும். அதை வைத்து உங்கள் வீட்டை கட்டணும். அதை வைத்து உங்களுடைய வீட்டை நீங்க நிலைநிறுத்தணும். அதை வைத்து உங்களுடைய அறைகளிலே இனிமையும் அருமையுமான கனிகளினால் பொருள்களினால் நிரப்பணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆரம்பமே எங்கிருந்து ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் அநேகருடைய வாழ்க்கையில இல்லாததுனால இந்த சொத்தை அவங்க வீணடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொத்தை பயன்படுத்த தெரியல, இதை காத்துக்கொள்ள தெரியல. ஆகவேதான் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தின் தன்மைகள் வெளிப்படவில்லை. அவங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில சாந்தம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில இணக்கம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கனிகளும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழ்வதற்கு காரணம் என்ன? பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன?
விசுவாசி தேவன் கொடுத்த இந்த சொத்தை பயன்படுத்த தெரியல, இதை காத்துக்கொள்ள தெரியல. இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, மிகவும் ஞானவான்களாய் ஜீவிக்கணும். அதுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இதுல நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன நடக்கும் கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்வளவு அழகா நமக்கு சுட்டி காட்டுறார். எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம். பாருங்க 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை சற்று கவனமாய் படித்து இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் காரியத்தை கவனிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவினை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பவுலுக்கு தெரியுது ஆண்டவர் நல்ல சொத்தை விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சொத்துக்கு பேர் என்ன? பரத்திலிருந்து வரும் ஞானம். ஆனா விசுவாசி என்ன செஞ்சிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. சொத்தை காத்துக்கொள்ள தெரியல. அதாவது சொல்றது, தூங்குகிறவனே நீ எழுந்திரு, அப்பொழுது என்ன செய்வாரு? கிறிஸ்துவினை பிரகாசிப்பார். சொல்லிட்ட பிறகு அடுத்ததே சொல்ற பாருங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை, கட்டளையை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழணுமா? ஞானம் உள்ளவர்களாய் ஜீவிக்கணும். ஞானமுள்ளவர்களாய் ஜீவித்து என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சோ இந்த ஞானம் நமக்கு செய்ய போகிற 5 காரியத்தை சொல்கிறேன். இங்க அப்போஸ்தலன் பவுல் 5 முக்கியமான காரியத்தை சொல்றார். இந்த ஞானத்திலே நீங்க நிரப்பப்பட்டா, இந்த ஞானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள பிரயாசம் எடுத்தா, முதல்ல நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 16ஆம் வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி இந்த ஞானம் நமக்கு தெரிவிக்கும். அப்ப காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். முதல் காரியம். இரண்டாவது காரியம், காலத்தை மாத்திரம் பிரயோஜனப்படுத்துகிறவர் அல்ல, இந்த உலகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போ 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஞானம் நமக்கு என்ன உதவி செய்து? கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது. மூணாவது, இந்த ஞானம் என்ன செய்கிறதுன்னு கவனிச்சீங்கன்னா, இந்த ஞானத்துல நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தருக்கேற்ற பயத்தோடு வாழ்ந்து இந்த ஞானத்தை நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க மற்றவர்களை புத்தி சொல்லுகிற பிள்ளைகளா மாறிடுவீங்க. அதனால்தான் 18ஆம் வசனத்தை பாருங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, நீங்க அடுத்த ஒரு காரியத்தை செய்வீங்க. நீங்க மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். மற்றவர்களை கர்த்தருக்கேற்ற அந்த பயத்திலே நடத்துகிற பிள்ளைகளாக மாறுவீர்கள். நான்காவது காரியத்தை சொல்றேன். இது 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த ஞானம் நமக்கு என்ன செய்கிறதுனா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அடுத்தது, தேவனை ஸ்தோத்திரிக்க இது உதவி செய்கிறது. அப்ப ஞானம் உள்ளவன் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்திரிப்பான். ரைட்டா? ஸ்தோத்திரிக்க உதவி செய்ய. 5வது காரியத்தை சொல்றேன் கவனிங்க. தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி அருமையா முடிச்சிட்டாரு. அப்ப இந்த தேவ ஞானத்தை நீங்க காத்துக்கொள்ளணும்னா 5வது காரியம், ஒருவருக்கொருவர் எப்படி கீழ்ப்படியணும்? தேவ பயத்தோட கீழ்ப்படியணும். தேவ ஞானம் செய்கிற காரியத்தை கவனிங்க. 5 முக்கியமான செயல்களை செய்ய வைக்குது. மீண்டும் நான் கொஞ்சம் அப்படி சொல்றேன், கவனிங்க. முதல், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள அது நம்ம உணர்த்துகிறது. மூன்றாவது, மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல அது நமக்கு ஞானத்தை தருகிறது. நான்காவது, தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு அது உதவி செய்கிறது. 5வது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அது நமக்கு புத்தி சொல்லுகிறது. இந்த காரியத்தை நீங்க செய்து பாத்தீங்கன்னா நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துடலாம். இதெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் ஞானவான்களை பற்றி பவுல் சொல்லும்போது குடும்பத்தை பற்றி பேசுறார். கணவன் மனைவி அப்படியே அழகா சித்தரித்துக் கொண்டே வருகிறார். நல்ல கவனிங்க. நம்முடைய வீடு எப்படி கட்டப்படுது? நம்முடைய வீடு ஞானத்தினாலே, புத்தி விவேகத்தினாலே, அறிவினாலே கட்டப்படுகிறதா? தாவீது என்ற பக்தன் இருந்தார். தாவீது பக்தனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது பக்தன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ்ந்தார். ஆண்டவரே ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொன்னார்னா அது எவ்வளவு பெரிதான பாக்கியம். கவனிங்க. கர்த்தர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா?
தாவீது மிகுந்த ஞானமுள்ளவன். அல்லேலூயா. மிகுந்த ஞானமுள்ளவன். தேவன் கொடுத்த அந்த ஞானம் என்னும் சொத்தை, அந்த பரத்திலிருந்து வந்த அந்த அந்த ஞானத்தை அவன் தக்க வைத்துக் கொண்டு பாதுகாத்து அதன்படி செயல்பட்டான். அவன் செயல்பட்டதுனால முதல் காரியத்தை கவனிங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான்? கொஞ்சம் வாசிங்க, வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். நல்ல கவனிங்க, இந்த ராஜாவை குறித்து ஆண்டவர் மெச்சி கொண்டார். ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி தாவீதை வைத்த பொழுது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டாங்க. மற்ற ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் போய் களியாட்டுகளிலும் வெறித்தனத்திலும் அவங்க ஈடுபட்டு தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பெரிய அபிஷேகத்தை அவர்கள் நிர்விசாரமாய் எண்ணினார்கள், அதை செயல்படுத்தவில்லை. ஆகவேதான் தேவனுடைய பிரியத்துக்கு அவங்க ஆளாகவில்லை. தாவீது அப்படி இல்ல, தன்னுடைய ஜனத்தை நீதியோடும் ஞானத்தோடும் அரசாட்சி செய்தான் என்று வேதம் நமக்கு சர்டிஃபை பண்ணுகிறது. வேதம் அவனை தாவீதை குறித்து சான்று கொடுக்கிறது. முதல்ல தாவீது வாழ்ந்த அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். அதனால்தான் தேவன் அவனை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னார். இரண்டாவது, அவரை குறித்த ஒரு சாட்சி கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு அந்த உணர்வு இருந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுது, தாவீது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின பின்பு நித்திரை அடைந்தான். ஞானம் நமக்கு முதல் காரியத்தை உங்களுக்கு சொன்ன காலத்தை பிரயோஜனப்படுத்த உதவி செய்கிறது. தாவீது பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். இரண்டாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். தேவனே இவரை குறித்து என்ன திறமை பறைச்சாற்றினார், என்ன திறமை சாட்சி கொடுத்தார். அதே 13ஆம் அதிகாரம் நீங்க 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் எதெல்லாம் சித்தம் கொள்கிறேனோ அதெல்லாம் யார் நிறைவேற்றுவார்? என் தாசனாகிய தாவீது நிறைவேற்றுவான். அப்ப தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளும் அந்த காரியம் தாவீது காணப்பட்டது, அதை செயல்படுத்தினார். மூன்றாவது சொன்னேன், இந்த ஞானம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல உதவி செய்கிறது. தாவீது என்ன செய்தார் கவனிங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்க, பிள்ளைகளே என்கிட்ட வாங்க, பிள்ளைகளே என்கிட்ட வாங்க. நீங்க நினைச்சிருக்க சிறு பிள்ளைகள் மட்டும் சொல்லிப்பாருன்னு, அவருடைய பிரஜைகள்லாம் அவருக்கு பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. அவருடைய பிரஜைகள்லாம் கூப்பிடுறாரு, வாங்க கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். புத்தி சொல்லுகிற நல்ல ஒரு குணம். நான்காவது பாருங்க, அந்த அந்த ஞானம் நமக்கு செயல்படுத்துகிற விதத்தை சொல்றேன். நான்காவது காரியம் ஸ்தோத்திரிக்க உதவி செய்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் அதே 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். பாருங்க, நித்தமும் துதிக்கிற ஒரு தேவ மனிதன். அந்த ஞானம் அவரை என்ன செய்ய வைக்குதுன்னு கவனிங்க. புத்தி சொல்ல மட்டும் இல்ல, தேவனை துதிக்க வைக்கிறது. தனிப்பட்ட விதத்திலே தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஐந்தாவது ஒரு மிக முக்கியமான காரியம், கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தார் என்று சொன்னேன். தாவீது அந்த ஞானத்தை பெற்றதுனால அவருக்கு இந்த கீழ்ப்படிதல் ஆரம்பத்திலே இருந்துச்சு. தன்னுடைய தகப்பனின் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். எப்படி இது நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆனா சவுல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்படவில்லை. கீழ்ப்படியாததுனாலே எந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணினாரோ, அதே தீர்க்கதரிசி மூலமாக என்ன தெரியுமா சொன்னாரு? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 21ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நல்லா கவனிங்க, இங்கே சவுல் ராஜாட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ தேவனுக்கு கீழ்ப்படியல, நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இது தேவனுக்கு விரோதமாய் நீ எதிர்த்து நிற்கிறதுக்கு சமம், நீ இரண்டகம் பண்ணுகிறதுக்கு சமம் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாட்ட சொல்றாரு. இப்படி சொன்ன பிறகு கவனிங்க,
இன்னொன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுதான் தாவீதை குறித்து சொல்லப்படுற வார்த்தை. இப்ப இன்னும் தாவீது பிக்சர்ல வரவே இல்லை. ஆனா ஆண்டவர் தாவீதை அப்பொழுது அறிந்திருந்தார். எப்போ? தன்னுடைய தகப்பனின் கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த நாளை அறிந்திருந்தார். ஆகவேதான் இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல்ட்ட சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ராஜ்யம் இன்மேல் பிரிந்து போகும், உன்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படும், இது நான் யார்கிட்ட கொடுக்க போறேன் அப்படி சொல்லும்போது சொல்றாரு. வாசிங்க 28 வசனம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை என்ன செய்ய கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அதை கொடுத்தார். என்ன வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துற பாருங்க. உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு, அதாவது தாவீது. தாவீதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின பதம் என்ன? உத்தமன். இந்த உத்தமன் யார் தெரியுமா? தேவன் கொடுத்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன் தான் உத்தமன். 5 தாலந்து கொடுத்தா எஜமானுக்கு உண்மையா இருந்து கீழ்ப்படிந்து அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மற்ற 5 தாலந்து கொண்டவன் தான் உத்தமன். 2 தாலந்து கொடுத்தா 2 தாலந்து என் எஜமான் கொடுத்து என்ன நம்பி கொடுத்திருக்கிறார், அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், இன்னொன்னு 2 தாலந்து நான் சம்பாதிச்சு சொல்லி சம்பாதிச்சு வந்தான் பாருங்க, அவன் தான் உத்தமன். ஆனா 1 தாலந்து கொடுத்தவன் என் எஜமான் மோசமானவன், அவனுக்கு இரக்கமே கிடையாது. ஆகவே நான் இந்த தாளந்து வைத்து வியாபாரம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பூமியில புதைச்சு வச்சா பாருங்க, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன். தாவீது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். இதுல இருந்து ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்றாரு, தாவீது எனக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். இந்த தாவீது அதனால்தான் ராஜாவா வந்தாரு. கீழ்ப்படிதல் ஒரு காரணத்தினால்தான் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அமர்த்தினார். அதுக்கு பிறகு தாவீது தப்பு செய்யலையா? தப்பு செஞ்சார். அவர்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருந்ததால் தான் உணர்வுள்ள இருதயம் எப்பவுமே இருந்துச்சு. அவர் தவறு செய்யறாரு, அவர் பாவம் செய்திருக்கிறார். பாவம் செய்த உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புறார். நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு விஷயம் அனுப்பிச்சார். அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டினார். உடனே தாவீதை எதிர்த்து நிற்கல. உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நான் ஒரு பாவியப்பா, என்னை விட்டு பரிசுத்தாவினை எடுத்து விடாதையும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை தன்னை அர்ப்பணித்தார். இதுதான் தாவீதுடைய நல்ல சுபாவம். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். இது ஞானத்தினாலே நம்ம பெறுகிறோம். நல்ல கவனிங்க. இந்த சொத்தை நீங்க பயன்படுத்தி 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 ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்று தேவன் என்ன வைத்திருக்கிறார்? கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை நீங்கள் பெற போகிறீர்கள். ஆகவே முதல் இரண்டாவது சொத்தை குறித்து பேசினேன். இதுதான் பரத்திலிருந்து வரும் ஞானம். மூன்றாவது என்ன தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்ம கையில நல்ல வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்வேன். எப்படிப்பட்ட வஸ்திரம்? பரிசுத்த வஸ்திரம். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் தம்முடைய வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம பாவத்தின் பிடியில இருக்கும்போது வரைக்கும் நம்ம நிர்வாணிகளாய் தான் இருந்தோம். நமக்கு வஸ்திரம் இல்ல. பாவம் செய்கிற மனிதன் நிர்வாணியாய் தான் இருப்பான். பிசாசின் அடிமைத்தனத்துல வாழ்கிறவன் நிர்வாணியாய் தான் இருப்பான். அவனுடைய வஸ்திரம் அவன்கிட்ட இல்ல. ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்த பொழுது அவர்களுக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனா என்றைக்கு அவங்க பாவம் செய்தார்களோ தங்களை நிர்வாணிகள் என்று கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க அவமானப்பட்டார்கள், அவங்க லட்சியம் அடைந்தார்கள். அப்போ வஸ்திரங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பாருங்க, 5 விதமான வஸ்திரங்களை கொடுக்கிறார். 5 விதமான வஸ்திரங்கள் கொடுக்கிறார். ஏசாயா அதனுடைய 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வஸ்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படி ஊமைப்படுத்தி பேசுறான்னா, மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி நகையினால தன்னை அலங்கரிக்கிறது போல. பாருங்க, மணவாளன் மணவாட்டி அழகா சித்தரித்து சொல்றது, இப்படிப்பட்டதாய் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரப்போறேன்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் நம்ம கௌரவப்படுத்துறாரு. பாவம் என்ற சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்துட்டாரு, பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இவன் முதல்ல அவர் கொடுக்கிற வஸ்திரத்துக்கு பேரு ரட்சிப்பின் வஸ்திரம். ஒரு மகிழ்ச்சியின் பெரிய மகிழ்ச்சி, ஆனந்த களிப்பு நமக்குள்ளே வருகிறாரு. இரண்டாவது, அதுலயே நீங்க கவனிச்சீங்கன்னா, அதே 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீதியின் சால்வையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்ன சால்வை கொடுக்கிறாரு? நீதியின் சால்வை. ஏன்னா நம்முடைய நீதி ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. நம்முடைய நீதி தேவ சமூகத்துல போய் நிற்க வைக்க உதவாது. இது
தேவ நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் தேவ சன்னிதானத்துல நம்ம நிற்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்த பிறகு நமக்கு என்ன தெரியுமா செய்யறாரு? நீதியின் சால்வையை கொடுக்கிறார். நீதியின் சால்வையை நாம் பெற்ற உடனே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு தகுதி பெறுகிறோம். இப்ப தகுதி பெற்ற உடனே அடுத்தது இன்னொரு ஆடையை தராரு பாருங்க. என்ன ஆடை தெரியுமா? அதுக்கு பேர் துதியின் ஆடை. அதே எசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தை கவனிங்களா? நீங்க தேவ சன்னிதானத்துல நிற்பதே எதுக்குதான்? எதுக்கு? தேவனை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தேவன் உங்களுக்கு என்ன ஆடை கொடுக்கிறாரு? துதியின் ஆடை கொடுக்கிறார். இந்த துதியின் ஆடையை ஏன் தெரியுமா தராரு? இந்த உலகத்துல உங்களை பரிசுத்தப்படுத்தி வச்சுட்டாரு இல்லையா? வச்ச உடனே உங்களுக்கு விரோதமா யார் கிரியை செய்வான்? பிசாசு கிரியை செய்வான். பிசாசு கிரியை செய்யும்போது உங்களுடைய என்ன செய்வான்? உங்களை முதல்ல துக்கப்படுத்துவான். உங்களை 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 அவமானப்படுத்துவான், நிந்திப்பான். இந்த நிந்தைக்கு நீங்க இடம் ஜாஸ்தி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? சோர்ந்து போயிருவீங்க. சோர்ந்து போனீங்கன்னா தேவனுடைய சன்னிதானத்தை நிற்பதற்கு தகுதி இழந்துருவீங்க. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா, தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து போராடுவதற்கு தேவன் நமக்கு துதி நாடையே கொடுத்திருக்கிறார். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு நிந்தனை பேச்சுகள் வருது, அவமானங்கள் வருது, விரக்திகள் வருது, எல்லாரும் உங்களை தள்ளி விடுகிறார்கள். வருதா? ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. தேவன் உங்களுக்கு துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். இந்த துதியின் ஆடை உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவ சன்னிதானத்தில் நிற்பதற்கு தகுதிப்படுத்துகிறது. விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்கிறது. மூன்றாவது துதியின் ஆடை. நான்காவது என்ன வஸ்திரத்தை தெரியுமா தருவாரு? இது வஸ்திரம் சொல்ல மாட்டேன், வஸ்திரங்கள் சொல்வேன். எப்படி சொல்வேன்? வஸ்திரங்கள். நம்ம எல்லாருக்கும் நல்ல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, வஸ்திரங்கள். அதுக்கு அது அது உங்களுக்கு கிடைக்கும். வாசிங்க ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, ஓ உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இன்னைக்கு எருசலேமை பார்த்து சொல்றாரு, சீயோனை பார்த்து சொல்றாரு. எருசலேம்னா யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எருசலேம்னா ஏதோ ஒரு பட்டணம் கிடையாது, தேவ பிள்ளைகள் தான் எருசலேம். அல்லேலூயா. இந்த எருசலேம்க்கு ஆண்டு சொல்ற வார்த்தை, எருசலேமே எழும்பு எழும்பு. எதை உடுத்திக்கொள்? ஒரு அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எப்படி? அலங்கார வஸ்திரங்கள். நிறைய அலங்கார வஸ்திரங்கள் இருக்குல்ல. தேவன் தம்முடைய வரங்களினால் நம்ம அலங்கரிக்கிறார். நல்ல நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருக்காரு. இந்த வஸ்திரங்களை உடுத்தாம அப்படியே வீட்டுக்குள்ள வச்சிடாதீங்க, பயன்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களினாலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு தாளந்து கொடுத்தாலும் சரி, அந்த தாளந்தை பயன்படுத்துங்க. இது அலங்கார வஸ்திரங்கள். சில பேருக்கு தேவன் நல்ல பாட்டு தாளந்து கொடுத்திருப்பாரு. இந்த பாட்டு தாளந்து மூலமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. சில பேருக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய, எல்லாரும் உதவி செய்யணும். சில பேருக்கு அதிகமான ஒரு வரமா கொடுத்திருப்பாரு. ஜெபிக்கிறது எல்லாரும் ஜெபிக்கணும், ஆனா ஜெப வரமா தேவனுக்கு சில பேர் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இதெல்லாம் அலங்கார வஸ்திரங்கள். எருசலேமே, நீ தேவனுக்கு என்று சாட்சியாய் நிற்பதற்கு இந்த அலங்கார வஸ்திரங்கள் தேவை. அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், உடுத்திக்கொள். அடுத்தது பாருங்க, இன்னொன்னு ஒரு அருமையான வஸ்திரம். இதுதான் நம்ம எப்பவுமே கவனிக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய மனைவி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனைவி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மனைவி என்ன செய்யணும்? அந்த இயேசு கிறிஸ்துவின் மனைவிக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 8 வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நீதிகளே. நல்லா கவனிங்க. இது யாருக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிக்கு இதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. இங்க மனைவி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? என்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரோட உடன்படிக்கை பண்ணினோமோ, அன்னைக்கு நம்ம என்னவா மாறிட்டோம்? மனவாட்டியில இருந்து என்னவா மாறிட்டோம்? மனைவியா மாறிட்டோம். இன்னைக்கு ஞான ஸ்நானத்தின் மூலமாக நீங்க ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? உங்களை தேவன் மனைவி என்று தான் அழைக்கிறார், மனவாட்டின்னு அழைக்கல. அடுத்த லெவல்ல கொண்டு போயிட்டார். இந்த மனைவிக்கு இந்த உலகத்துல தேவன் என்ன சொத்தை கொடுத்திருக்காருன்னா, ஏன்னா அந்த மனைவி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், ஆண்டவருக்குன்ற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்குதான் மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கார். அது எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? சுத்தமும் பிரகாசமுமான வஸ்திரம். இவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, இதை கொடுத்திருக்கார். இது இருந்தாதான்
நம்ம ஆட்டுக்குட்டியார் கல்யாணத்துல அங்க பரலோகத்துல காணப்பட முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வஸ்திரங்கள் கொடுத்திருக்காரு, இதுக்காக நன்றி சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. இந்த வஸ்திரங்கள் எல்லாம் தேவன் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்துல கூட பாருங்க, நம்ம வஸ்திரத்தை உடுத்துறோம். அதுக்கு 3 பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ்? 1, நம்முடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்துல நல்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வஸ்திரங்கள் தேவை. நம்முடைய மானத்தை காப்பதற்கு இந்த வஸ்திரம் தேவை. 2வது, இது நம்மை பாதுகாப்பதற்கு இந்த வஸ்திரம் நமக்கு தேவை. குளிர் வருது, குளிருக்கு ஏற்ற வஸ்திரம் இருக்கு. கிருமிகள் வருது, அந்த கிருமிகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அதுக்கேற்ற வஸ்திரம் இருக்கு. அப்போ நம்மை பாதுகாப்பதற்கு தேவையான வஸ்திரங்கள் உண்டு. தேவன் அதை கொடுத்திருக்கிறார். 3வது, இந்த வஸ்திரங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை குறித்து அது வெளிப்படுத்தும். ஒரு டாக்டர் நினைச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் அவர் கொடுக்கக்குள்ள மேல் கோட், அந்த அந்த ஒயிட் கோட் காட்டி கொடுத்துரும், இது டாக்டர். நர்ஸ பாத்தீங்கன்னா இது நர்ஸ்னு தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவீங்க, அப்படித்தானே? அவங்க உடுத்துற ட்ரெஸ். ஒரு போலீஸ்காரரை பார்க்கணும்னா இவர் போலீஸ்காரன் பார்த்தோன்னு சொல்லுவீங்க. எதை வச்சு சொல்லுவீங்க? அவருடைய ட்ரெஸ். நல்ல கவனிங்க, ட்ரெஸ் நம்முடைய ப்ரொஃபஷனை காட்டும், நம்முடைய தொழிலை காட்டும், நம்ம செய்யற வேலையை காட்டும். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு தம்முடைய சித்தத்தை செய்யும்படியா தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் உங்களை குறித்து சொல்லணும், இவர் தேவப்பிள்ளை, இவர் தேவப்பிள்ளை. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை குறித்து அவருக்கு இருந்த வஸ்திரம் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு, ஒரு தீர்க்கதரிசி இங்க இருக்கிறார், அவர் என்ன சொல்றாரு அப்படியேதான் நடக்குங்க. ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்றாரு, அவர் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வஸ்திரம் காட்டி கொடுக்குது. நீங்க நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த வஸ்திரத்தை குறித்த ஒரு கவனம் நமக்கு இருக்கா? தேவன் கொடுத்த வஸ்திரத்தை ஒழுங்கா பாதுகாக்கிறோமா? பாருங்க, எப்பவுமே இந்த வஸ்திரங்கள் நான் சொல்லும்போது நம்முடைய இந்த உலக பிரகாரமான வஸ்திரத்தை குறித்தும் கவனம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய வஸ்திரத்தை குறித்தும் மிகவும் கவனம் தேவை. இந்த மேல் நம்ம உடுத்துகிற இந்த வஸ்திரம் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வரோம். பவுல் எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, மாடஸ்ட் ட்ரெஸ். இதுக்கு பேர் என்ன சொன்னாரு? நல்ல ஒரு மதிப்புக்குரிய வஸ்திரத்தை உடுத்தும், மாடஸ்ட் ட்ரெஸ். நம்முடைய வாழ்க்கை இந்த ட்ரெஸ் சொல்லிடணும், எப்படி நான் யாருன்னு சொல்லிடணும். இந்த வஸ்திரத்தை நாம மிகவும் கவனமாக உடுத்திக் கொள்ள பழகிக்கொள்ளணும். ஆகவே இந்த உலகத்துல நம்ம உடுத்துற வஸ்திரத்தை குறித்து கவனம் நமக்கு தேவை. இல்லையா? நீங்க தேவ சபையில வரீங்க, தேவனை ஆராதிக்க வரீங்க, வீட்டுல இருக்கிறீங்க, எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே ஒரு நினைவு இருக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை. என்னை குறித்து இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்குது, என் மேல உலகத்தின் கண்கள் இருக்குது. அப்போ என் வஸ்திரம் என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும். இந்த வஸ்திரம் என்ன சொல்லணும்? இவர் இயேசுவின் சீஷன் என்று சொல்லணும். அப்போ வஸ்திரத்தை குறித்த கவனம் தேவை. அதனால இந்த உலகத்துல கூட பாருங்க, நம்ம வஸ்திரத்தை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, உலகத்தின் ஃபேஷன், இந்த மாடர்ன் ஃபேஷன்ல போய் மாட்டிக்கிறாங்க ஜனங்க. அதனால வஸ்திரத்தை செலக்ட் பண்ணும்போதும் இந்த உலகத்துல இருக்க மற்ற பெரிய பெரிய ஹீரோக்கள் உடுத்துற மாதிரி ட்ரெஸ் உடுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி போயிடாதீங்க, அது நமக்கு தகுதி அல்ல. அதனால இந்த வஸ்திரத்துக்கு பேரு நாணமுள்ள வஸ்திரம். அதான் மாடர்ன் ட்ரெஸ் சொன்னேன். என்ன வஸ்திரம்? நாணமுள்ள வஸ்திரம், தகுதியுள்ள வஸ்திரம். இதை நம்ம உடுத்துவோம். இப்போ ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கு. இந்த ஆவிக்குரிய வஸ்திரமும் இந்த மேல் உடுத்துகிற நம்ம வஸ்திரத்தை வச்சு நம்ம ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பந்தம் இருக்கு. ஆமென். ரெண்டுத்துக்கும் ஒரு பந்தம் இருக்கு, மறந்துடாதீங்க. இது வேற அது வேற நினைச்சிடாதீங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு பந்தம் இருக்கு. நீங்க ஒழுங்கா ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடுத்திருப்பீங்கன்னா நீங்க எப்பவுமே உங்கள் மேல் வஸ்திரத்தை குறித்து கவனம் உங்களுக்கு இருக்கும். வெளி தோற்றமான வஸ்திரத்தை குறித்து உங்களுக்கு கவனம் இருக்கும். நான் மற்றவர்களுக்கு இடலாய் இருக்க மாட்டேன், நான் மற்றவர்கள் தேவனை துதிப்பதற்கு நான் தடைக்கல்லா இருக்க மாட்டேன் என்ற நினைவு எப்பொழுதுமே இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன ஆகுது, தேவனை துதிக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், ஆனா அவங்க வஸ்திரம் தேவனை துதிப்பதற்கு தடையா இருக்கு. உங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன? இப்ப நான் வஸ்திரத்தை பற்றி பேசிட்டேன். இந்த வஸ்திரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பான் என்றால் அவன் ஒரு நாள் வஸ்திரத்தை உடுத்தவே முடியாது. லூக்காவினுடைய 8ஆம் அதிகாரத்துல வாசிப்பீங்கன்னா, கெதரேனு என்ற நாட்டுல இயேசு சென்றார். அங்க பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். நீங்க 26ஆம் வசனம் முதல் நீங்க அதனுடைய 38ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் ஆண்டவரை எதிர்கொண்டு வருகிறான். இந்த பிசாசு பிடித்த மனுஷன் எப்படி இருந்தான்னு மட்டும் கவனிங்களேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்த வஸ்திரம் தெரியாதவனும், வசனத்தை கவனிங்க, வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல்
பிரேத கல்லறைகளில் தங்கினவனும் ஆகிய அந்த பட்டணத்து மனுஷன் ஒரு நாள் அவருக்கு எதிராக வந்தான். நல்ல கவனிங்க, இந்த பிசாசுகள் பிடிக்கும் இந்த மனுஷனுடைய காரியத்தை கவனிச்சிங்களா? முதல் காரியம், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான். அப்ப பிசாசு ஒரு மனுஷன் என்னவா மாத்திரும்? நிர்வாணமா மாத்திரும். இப்ப நல்லா கவனிங்க, வெளி தோற்றமான டிரெஸ் நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறதா, நிர்வாணத்தை காட்டுதா? அப்படி நிர்வாணத்தை காட்டுதுன்னா நம்ம எந்த ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கோம்? பிசாசு கொடுத்த ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கோம். பிசாசு ஒரு மனுஷனை நிர்வாணம் படுத்தும், மானத்தை காக்காது. ஒண்ணு. இப்ப இயேசு இந்த மனுஷனை விடுதலை ஆக்கினார் பாத்தீங்களா? பிசாசுகள் பிடிச்ச இந்த மனுஷனை விடுதலை ஆக்கிட்டாரு. விடுதலை ஆக்கின உடனே வசனம் என்ன சொல்லுங்க நீங்க? 35 வசனம். அப்பொழுது சம்பவிப்பதை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து, என்ன இப்போ இயேசுவின் பிள்ளையா மாறியாச்சு. முதல் சம்பவமே நடக்கிறது என்ன? இவன் வஸ்திரம் தரித்தவனா மாறிட்டான் முதல். இரண்டாவது, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து புத்தி தெளிகிறதுக்கு கண்டு பயந்தார்கள். மற்றவங்க பயப்படுவாங்க. இப்போ அதனுடைய மகிமையை பாத்தீங்களா? பிசாசு ஒரு மனுஷன் இருந்தா அவனை நிர்வாணப்படுத்துவான். இயேசு ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா முதல்ல கொடுக்கறதே வஸ்திரம் தான். வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தான். அப்போ எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டெய்லர்கிட்ட போய் கூட ட்ரெஸ் தைக்கிறீங்கன்னா டெய்லர்கிட்ட நீங்க சொல்லுங்க, இப்படிதான் ட்ரெஸ் தைக்கணும்னு. சில பேர் சொல்லுவாங்க, டெய்லர் அவங்க இஷ்ட பிரகாரம் தைக்கிறாங்க. பைசா யார் கொடுக்குறோம்? நம்ம கொடுக்குறோமா? டெய்லர் கொடுக்குறாரா? நல்லா கவனிங்க, டெய்லர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், இப்படிதான் எனக்கு வஸ்திரம் தேவை. ஏன்னா பைசா நம்ம கொடுக்குறோம். நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சோ தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துட்டார்னா முதல் அவர் கொடுக்கறதே ஒரு நாணமுள்ள வஸ்திரம். ஹல்லேலூயா. வெளி தோற்றத்துல கூட பாருங்க வஸ்திரத்தை கொடுக்கிறார். அடுத்தது நம்ம ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்க காத்துக்கொள்ள தெரியும். இது எப்படிங்க காத்துக்கொள்வீங்க? இது காத்துக்கொள்வதற்கு வழிதான் என்ன பாருங்க. ஒரு வசனத்தை, எச்சரிப்பு வசனத்தை நம்ம பார்ப்போம். வாசிங்கள். வெளிப்படுத்தல் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, இந்த கடைசி நாட்கள்ல வாழ்றோம். நம்முடைய சரீர பிரகாரமான வஸ்திரத்தை குறித்து கவனம் இருப்போம், ஆவிக்குரிய வஸ்திரத்தை குறித்து கவனமா இருப்போம். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான் பாக்கியம். அப்போ நம்ம விழித்துக் கொண்டு ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வஸ்திரத்தை குறித்த கவனம் தேவை. அப்ப இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படி சொன்னா, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பாதுகாக்க நமக்கு தெரியணும். ஆதாமும் ஏவாளையும் நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்துல தேவன் வைத்தார். ஏதேன் தோட்டத்துல வச்ச உடனே அவங்களுக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்தார் சொன்னேன்? மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தார். இந்த மகிமையின் வஸ்திரத்தை தற்காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார் ஏதேன் தோட்டத்துல. என்ன கட்டளை அது? வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஏதேன் தோட்டத்துல எவ்வளவு கட்டளை? ஒரு கட்டளை. இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமையும் வச்சுட்டாரு, ஏவாளும் இருக்காங்க. 2 பேரும் அழகா அங்க தேவ சமூகத்துல, தேவ சன்னிதானத்துல சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தேவனாகிய கர்த்தர் அவங்க மத்தியில் வருவார், அவங்களோட பேசுவார், உறவாடுவார். எத்தனை நேரம் அவங்க துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தாங்க நமக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை கொடுத்தாரு தெரியுமா? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செஞ்சிடாத, புசிச்சிடாத. நீ இதை புசிச்சனா இன்னைக்கு சாகவே சாவாய், உன் வஸ்திரம் எல்லாம் போயிரும், நீ நிர்வாணியா மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏதேன் தோட்டத்துல எத்தனை கட்டளை கொடுத்தாரு? ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. அந்த ஒரு கட்டளையை கீழ்ப்படிவதற்கு மனுஷனால முடியல. பாருங்க, அந்த கட்டளையை கீழ்ப்படியாமல் போனதுனால ஏவாள்
சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த கனியை சாப்பிட்டதுனால, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதுனால அவங்க தேவ சாயலை இழந்துட்டாங்க, தேவ மகிமையை இழந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில பாருங்க. வேதவசனம் சொல்லுது 7ஆம் வசனம், அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இப்ப அவங்களுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. என்னது? தாங்கள் நிர்வாணி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தெரியல நிர்வாணின்னு. ஏன்னா தேவ மகிமையின் வஸ்திரத்தை உடுத்திட்டு இருக்காங்க. அந்த கட்டளையை மீறினதுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் நிர்வாணின்னு அறிந்து வெட்கப்பட்டாங்க. வெட்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் பகலுக்கும் குளிர்ச்சியான வேலையில வருகிறார். வரும்பொழுது அவரை போய் நேரடியா அவர் எதிர்கொள்வதற்கு இவங்களுக்கு என்ன இல்ல, தைரியமும் இல்ல, வெட்கம் இவங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அதனால என்ன செய்தார்களாம்? ஒளித்து கொண்டார்கள். ஒளித்துக் கொள்ளும் பொழுது கூட ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்காங்க பாருங்க. இவங்க பயங்கர புத்திசாலி. இந்த ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்களாம்? அத்தி இலைய பறிச்சு 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 அதை வச்சு தச்சு தங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாங்க. அத்தி இலைக்கு மேல ஒரு நாள் சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? 2 நாள்ல காஞ்சி போய் உதிர்ந்து போயிடும். ஆனா தன்னுடைய பிரயாசத்தினாலே ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு என்று வஸ்திரத்தை கட்டினாங்க. ஆனா கிருபையில தேவன் பாருங்க, ஏவாளின் கீழ்ப்படிதல் அது தேவன் பார்த்தார். உடனே இரக்கம் அடைந்தார். இரக்கம் என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு என்று ஒரு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தினார், ஒரு தீர்வை ஏற்படுத்தினார். இப்போ அவங்கள தேவ சன்னிதானத்தை துரத்திட்டாரு. துரத்துன உடனே அவங்களுக்கு துரத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை செஞ்சாரு. அத்தி இலையை போய் தரிச்சிருக்காங்களே, இது எவ்வளவு நாள் நிக்க போகுது அவங்களுக்கு தெரியாது. அதனால சொல்லி என்ன செஞ்சாரு பாருங்க, அதனுடைய வசனத்தை கவனிங்க. 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்க, அன்னைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரித்து போய்விட்டார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி அன்னைக்கே அடிக்கப்பட்டுச்சு. அந்த தோல் உடையை அவளுக்கு தரித்து விட்டார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நிர்வாணத்தை மூடினார். இதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவங்களுக்கு இந்த உலகத்தை தங்கள் வஸ்திரத்தை காத்துக் கொள்வதற்காக என்ன கொடுத்தாரு? மோசையின் மூலமாக 10 பிரமாணத்தை கொடுத்தார். 10 கட்டளையை கொடுத்தார். அதான் மோசையின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 கட்டளையோடு சேர்ந்து அடிஷனல் நிறைய கட்டளை கொடுத்தார். ஆனா அதை கூட தேவ பிள்ளைகளா என்ன செய்யல, முழுமையா கீழ்ப்படிய முடியவில்லை. தங்க வஸ்திரத்தை காத்துக்கொள்ளவும் முடியல. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண பலியா கடந்து வந்துட்டாரு. நமக்காக ரட்சிப்பின் வேலையை முடிச்சுட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ள போற? உனக்கு நான் 2 கட்டளையை கொடுத்திருக்கேன். இப்போ ஒரு கட்டளையில இருந்து 10 கட்டளையாச்சு, 10 கட்டளையில இருந்து இப்ப 2 கட்டளையா மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தையை உங்களுக்கு காட்டுறேன். வாசிங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, அந்த நியாய சாஸ்திரியை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. இது முதல் கட்டளை. 2வது பிரதான கட்டளை என்ன கொடுத்தாரு? இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இப்போ ஆண்டவர் இந்த கட்டளைய அன்பின் கட்டளையா மாத்திட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பரிசுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும்னா இந்த அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிய தெரியணும். இததான் யாக்கோபு எழுதும்போது சொல்றாரு, இந்த 2வது பிரதான கற்பனைக்கு என்ன பேர் வச்சிருக்கு தெரியுமா? ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணுமா? அப்ப முதலாவது நம் தேவனிடத்தில் அன்பு கூற பழகணும். 2வது சக மனிதர்கிட்ட அன்பு கூற பழகணும். இந்த 2ம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்றால் நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருப்போம். தேவன் கொடுத்த நம்ம வஸ்திரங்களை அழகாக காத்துக்கணும். அதனாலதான் இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு பாருங்க. வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நல்லா கவனிங்க. ஆண்டுட்டு வந்து நம்ம இந்த கற்பனைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பெற்றுக்கொண்ட இந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தா தேவனிடத்துல தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களா மாறிடுவோம். தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்கள் மாத்திரமல்ல, அந்த அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாறிடுவோம். இதே யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை சொல்றாரு, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை
கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் நம்ம சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டா என் அன்பிலே நிலைத்திருப்பாய். இதை குறித்து நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. இது கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் என்ன நடக்குமா? தேவன் பரிசுத்தத்தை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அப்ப இந்த மெல்லிய வஸ்திரம், எப்படிப்பட்ட வஸ்திரம்? சுத்தமான பிரகாசமான இந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்வதற்கு அப்போஸ்தலன் பவுல் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவின் இந்த பிரமாணம், கிருபையின் பிரமாணத்தை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய பழகிக் கொள்ளுங்கள். இது மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தா பரிசுத்தம் உங்களுக்கு பலன், நித்திய ஜீவன் உங்கள் முடிவு. ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது மிக முக்கியமான சொத்தை நம்ம கவனிக்க தெரியணும், பாதுகாக்க தெரியணும். இந்த வஸ்திரத்தை காத்துக்கொண்டா நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க முடியும். வெளிப்படுத்த விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கவனிங்க, பெரிய ஆசீர்வாதத்தை கவனிங்க. நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொண்டா இந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தேவன் நமக்கு செய்வார். இன்றைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 4வது மிக முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 4வது சொத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களின் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போஸ்தலன் யோவான் நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. நமக்கு ஒரு சொத்து கொடுத்திருக்காரு. நீங்கள் அவரிடத்தில் பெற்றிருக்கிறீர்கள். You have received it from God. என்ன அது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்து நம்ம பெற்றிருக்கிறோமே, இது நமக்குள்ள நிலைத்திருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல எப்பொழுதுமே நிலைத்திருப்பதற்கு பிரயாசம் எடுத்துட்டே இருக்கணும். அதனால சொல்றது, இது உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. யோவான் அடுத்தது ஆலோசனையை சொல்றாரு, கட்டளையை சொல்றாரு, நிலைத்திருப்பீர்களாக. கவனித்தீங்களா இந்த வசனத்தை? எவ்வளவு அற்புதமான வசனம். தேவன் நமக்கு ஒரு நல்ல சொத்தை கொடுத்திருக்காங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சுட்டி காட்டாமல் இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பொல்லாத தகப்பனுடைய காரியத்தை வைத்து பேசுறாரு. ஒரு ஒரு பொல்லாத தகப்பன் தன் பிள்ளை அவன்கிட்ட போய் அப்பத்தை கேட்டா, அப்பம் தானே கொடுப்பான், தேலை கொடுக்க மாட்டான்ல. பாலை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டான்ல. அப்படி சொல்லிட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் நல்ல பிதா நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது என்ன செய்வாரு? உங்களுக்கு நல்ல ஈவுகளை அருளுவார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆனா லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நீங்க 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த நல்ல ஈவு என்ன என்பதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடாமல் சொன்னாரு. நல்ல ஈவுகளை அவர் கொடுப்பார். அந்த நல்ல ஈவு யாரு? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியை கொடுப்பார். இதை வைத்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தரார். அதனால்தான் அப்போஸ்தலர்ல தேவன் புதிய ஏற்பாட்டு சபையை உருவாக்கும் போது ஆண்டவர் இப்போ மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்த பிறகு தம்முடைய அப்போஸ்தலருக்கு 40 நாள் வரைக்கும் தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுக்கும்போது கடைசியில் சொன்னாரு, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றாரு, அப்போஸ்தலர்ல பார்த்து சொல்றாரு, நீங்க எருசலேம்ல போய் காத்துருங்க, நான் உங்களுக்கு என்ன தர போறேன்? பிதா வாக்கு பண்ணின அந்த நற்பொருளை தர போறேன். ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் எது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இத தேவன் உங்களுக்கு தர போறார். அதனால நீங்க எருசலேம்ல போய் காத்துருங்க அப்படி சொல்லிட்டு, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும்?
அதனுடைய 8ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றது கவனிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. முதல் காரியம் கவனிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா அவன் பலன் அடைகிறான். இரண்டாவது, அவன் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இரண்டாவது காரியம், பலன் அடைந்த உடனே அடுத்து என்ன செய்யறாருன்னா, முதல்ல உங்க எருசலேம்ல சாட்சியா மாத்துவாரு. இரண்டாவது யூதேயாவில, மூன்றாவது சமாரியாவில, அதுக்கப்புறம் எங்க சாட்சியா மாத்திடுவாருன்னு முழு உலகத்துல. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பலனடைய செய்கிறார், அவருடைய ஜீவனோட சாட்சியா மாத்துறாரு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்த அந்த இந்த பரிசுத்த நற்பொருளை பெற்றிருக்கிறீங்களே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்களே, இதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. அதனாலதான் அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றாரு, நீங்க இதை பெற்றிருக்கிறீர்கள், இதுல நீங்க நிலைத்திருக்கிறீர்கள், இதுல நிலைத்திருப்பீர்களாக. அப்ப இதுல நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லும்போது இட் இஸ் a process. இது தொடர்ச்சியா செய்ய வேண்டிய காரியம். அநேகர் என்ன செய்யறாங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாங்க, ஒரு நாள் நான் பெற்றேன், சந்தோஷப்பட்டுட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடையவும் மாட்டாங்க, ஆண்டுக்கு நற்சாட்சியா வாழவும் மாட்டாங்க. ஆனா நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன் பெற்றேன் பெற்றேன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது முதல் அனுபவம். ஆனா அதை முடிவு பரியந்தம் அதுல நிலைத்திருப்பது தான் தொடர்ச்சியான அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எப்பவுமே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணதான் நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்க முடியும். யூதா நமக்கு அழகா இது கற்றுக் கொடுக்கிற பாருங்க. யூதா 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ பரிசுத்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுட்டீங்க. அந்த பெற்ற அபிஷேகத்துல நீங்க நிலைத்திருக்கணும்னா எப்பவுமே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு. ஒரு மனிதன் ஜெபிக்கலனா அவன் பரிசுத்த அபிஷேகத்தை நிலைத்திருக்கலன்னு அர்த்தம். நான் பெற்றுக்கொண்டதை பற்றி நான் பேசல, பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா தொடர்ச்சியாக தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ண பழகலனா, அந்த ஜெப ஜீவியத்தை தற்காத்து கொள்ளனா அவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்காது. அதுல அவன் நிலைத்திருக்க முடியாது, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லும்போது சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. இந்த ஜெப ஜீவியத்தை குறித்து எல்லா பரிசுத்தவான்களையும் தான் சொல்றாங்க. பரிசுத்த பவுலை குறித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அழகா சொல்ற 1 தெசலோனிக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இது நீங்க செய்ய வேண்டிய காரியம். இது பவுல் மட்டும் சொல்ல. பவுல் யார்கிட்ட கற்றுக்கொண்டாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த என்ன? ஜெபியுங்கள் 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 சொல்லிட்டு நின்னுட்டாரா? இல்ல. ஜெபத்தில விழித்திருங்கள், ஜெபத்தில ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு. லூக்கா 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறணும்னா எப்பொழுதுமே ஜெபத்திலே விழிப்பாய் இருங்கள் இருங்கள். நீங்க நல்லா கவனிங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த அபிஷேகத்தை தற்காத்துக் கொள்றோமா? நமக்குள்ள இந்த ஜெப ஜீவியம் இருக்குதா? ஏதோ ஒரு 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 கடமைக்காக செய்யற ஜெப ஜீவியத்தை பற்றி நான் பேசல. நான் பேசுறதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ற விதத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவன் வேத வசனத்தை நன்றாக அறிந்தவன், வேத வசனத்தின்படி ஆண்டவரோடு பேசுகிறவன். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவன் தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்கக்கூடிய உணர்வுள்ள இருதயம் உடையவன். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்று ஜெப ஜீவியத்தை அதிகரிங்க. ஆண்டவரே, காலம் கொடிதாய் மாறிக்கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கு. ஜெப ஜீவியத்தை அதிகரிங்க, ஜெப ஜீவியத்தை அதிகரிங்க. இது அதிகரிக்க நீங்க பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல நீங்க வெற்றியுள்ள மகனாக மகளாக நிற்க போகிறீங்க.
தேவன் உங்களுக்கென்று தம்முடைய கிரீடத்தை கொடுக்க போகிறார். உங்களை கௌரவிக்க போகிறார். கர்த்தர் தாமே அந்த கிருபைகளை தருவாராக. மீண்டும் அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. கர்த்தர் தாமே நமக்கு அந்த கிருபைகளை தருவார்.